வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு முனைவர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் திரு உஜ்ஜல் பயான் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாரு. பலரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா லா மேக்கிங்குள்ளே அல்லது இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சமீபத்தில் வருது. இதை நம்ம முழுமையாக ஏற்க முடியாது. ஏன்னா ஒரு சட்டத்தை ஆர்பிட்ரேட்டராக இருந்து பார்ப்பதற்கு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு. அதாவது இதை இந்த குறுகின நோக்கம் கொண்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாண்டஸ்கு தியரி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கேன். மாண்டஸ்கு என்ற அரசியல் அறிஞர் 3 துறைகளுக்கும் 3 வேலைகள்: லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் லாஸ், சட்டம் இயற்ற வேண்டும்; எக்ஸிக்யூட்டிவ் என்ஃபோர்ஸ் லாஸ், சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்; அண்டு ஜுடிஷியரி ஹேஸ் டு இன்டரப்ட் லாஸ், ஒழுங்கான முறையில் சட்டம் அமுல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி இந்தியா போன்ற பல்வேறு மொழிகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு மாநிலங்களை கொண்ட ஒரு புதுமையான தேசத்தில் ஓவர்லாப்பிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இன்றைக்கி இந்த நீதிபதிகள் இயற்றிய சட்டம் என்று சொல்லக்கூடிய ஜட்ஜி மேடு லாஸ் என்று சொல்லக்கூடிய தீர்ப்புகள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நல்ல நல்ல சட்டங்களை கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு சுற்றுச்சூழல் சட்டம்னு ஒன்று இதுக்கு முன்னாடி கிடையாது. வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட் இருந்தது. அதுக்கப்புறம் எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு எம்சி மேத்தா என்ற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் தொடர்ச்சியாக இந்திய அரசின் மீது வழக்கு தொடர்ந்து தாஜ்மஹாலை காப்பாற்றணும், தாஜ்மஹாலை சுற்றி 292 கோல் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அது தாஜ்மஹால் அழகை கெடுக்குது, ஒன்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்ல அந்த காலத்தில் அல்டமாஸ் கபீர், நீதியரசர் அல்டமாஸ் கபீர், நீதியரசர் அகமதி போன்றவங்கெல்லாம் அந்த அந்த பொதுநல வழக்கை எடுத்து அதில் பிறப்பித்த உத்தரவுகள் தான் இன்றைக்கி சுற்றுச்சூழல் சட்டம் இந்தியாவில் ஒரு காம்பேக்ட் லாவாக இருக்குது. அதே போல் இந்த வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்குதில்ல, பாலியல் கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் நடக்கல, அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல நடக்குது. இன்றைக்கி நிறைய இடத்துல பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பிறகு பெண்களை உண்மையிலேயே காப்பாற்றினது யாருன்னா நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றம் தான். விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்கிற வழக்கில் தான் முத உச்ச நீதிமன்றம் இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸுக்கு என்னென்ன செய்யணும், ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒன்று இருக்கணும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறைகள்லாம் கொண்டு வந்த பிறகு தான் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க. பாலிசி மேக்கிங்கான. ஆமாம், அதே போல் பெண்களை பாதுகாக்கிற விஷயங்களில் உச்ச நீதிமன்றம் எப்படிலாம் செயல்பட்டுருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே ஏர் இந்தியாவில் முன்னிலையெல்லாம் ஏர் ஹோஸ்டஸ் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கல்யாணம் ஆகிட்டுன்னா வேலைக்கு வரக்கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டால் அவங்களுக்கு அழகு போயிடும், அதனால் அவங்க வேலை வைக்க வரக்கூடாதுன்னு ஏர் இந்தியா ஒரு உத்தரவு போட்டுது. நர்கீஸ் மீர்சாங்கிற ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாம்மா, தன்னுடைய பணி நீக்கத்தை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரக்குள்ள அதில் உச்ச நீதிமன்றம் சொன்னதை கவனத்தில் நம்ம எடுத்துக்கணும். என்ன சொன்னாங்கன்னா, பெண் என்பவள் போகப் பொருள் அல்ல, ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பதும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் என்பதும் அவசியம். திருமணம் செய்து கொள்வதாலோ குழந்தை பெற்றுக்கொள்வதாலோ அவளுக்கு அந்த வேலை போகும் என்று சொன்னால் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அந்த ஏர் இந்தியாவோட சர்க்குலர் இருந்ததில்ல, ஷீ ஷுட் நாட் மேரி அண்ட் ஷீ ஷுட் நாட் பிகாட்டன் சில்ட்ரன் அண்ட் இஃப் ஷீ மேரிஸ் அண்ட் பிகாட் சில்ட்ரன்னா ஷீ வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் த ஜாப், ஷீ வில் பி த்ரோன் அவுட்டுங்கிற அந்த சர்க்குலரை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சு. இந்த மாதிரி பல விஷயங்களில் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் குழந்தை தொழிலாளர்களை பாதுகாத்ததும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் தான். பல தீர்ப்புகள் இந்த மாதிரி ஒவ்வொரு தீர்ப்புகள் மூலமாக தான் நமக்கு நிறையா வந்திருக்கு. இதை நீதித்துறையிலே 2 வியூ இருக்குது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்கிறாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இதை ஜுடிஷியல் டெரரிசம்ங்கிறாங்க, நீதித்துறையினுடைய தீவிரவாதங்கிறாங்க. ஆனால் அது தீவிரவாதமோ ஆக்டிவிசமோ, டெரரிசமோ ஆக்டிவிசமோ, இன்றைக்கி இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள்
பல்வேறு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தீர்ப்புகளால் தான் இன்றைக்கி இந்திய சட்டத்துறை மிளர்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளும் அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளும் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறதுனா அது இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் தான். அதனால் அந்த ஜட்ஜ்மேடு லாஸுங்கிறது இந்தியாவுக்கு இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு அவசியம். ஏன்னா வளர்ந்து வரும் நாடு, இந்த தீர்ப்புகள் தான் அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுதுங்கிற சூழலில். ஏன்னா இப்போ உள்ள ஒன்றிய அரசை எடுத்துங்க. இந்த ஒன்றிய அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது அந்த சிறுபான்மை மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பா? எதிர்க்கட்சிகள் தங்களுடைய ஆதரவை கொடுக்கலாம், தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம், குரல் கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பை யார் கொடுக்க முடியும்? நீதிமன்றங்கள் தான் கொடுக்கணும். அப்போ நீதிமன்றங்கள் எது மூலமாக கொடுக்க முடியும்? தன்னுடைய தீர்ப்புகள் மூலமாக கொடுக்கணும். தன்னுடைய தீர்ப்பு அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் லாஸுங்கிறது அவசியம். அதனால் இந்தியாவை பொறுத்தவரையும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. அது நீதிமன்ற தீர்ப்புகள் தான் இன்றைக்கி இந்தியாவை மிளிர வைக்கிது. உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அது உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பான செயல்பாடுகள், உயர்நீதிமன்றங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள், அவங்க சுதந்திரமாக செயல்படுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி பல்வேறு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம ஆர்.என். ரவி உத்தரவு கிடப்பில் போட்டார். மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு அனுமதி கொடுப்பாமல் கிடப்பில் போட்டார். இன்றைக்கி உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருந்து அந்த ரிட்டை தமிழ்நாடு அரசு போட்டு அதில் 8/4/2025 அன்றைக்கு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை வாங்கலைன்னா இன்றைக்கி அந்த அசன்ட் டு பில்ஸில் இன்றைக்கி அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடியதுக்கு ஒரு காலக்கெடு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் செஞ்ச பிறகு தான் நம்ம ஆர்.என். ரவி சத்தம் இல்லாமல் இன்னும் 10-12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக அந்த கந்துவட்டி தடை செய்யக்கூடிய அளவில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஏழை எளிய மக்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சட்டம், அடாவடி வசூல் தடை சட்டத்தை அவர் கையெழுத்து போட்டார். இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், அது மசோதாவாகவே 6 மாதம் நிலுவையில் இருந்து அடுத்த சட்டப்பேரவையில் திருப்பி அதை பாஸ் பண்ணக்கூடிய அம்மி நிறுவனங்களை சந்திக்கிற அளவுக்கு சூழல் இருந்திருக்கும். அதனால் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த ஜட்ஜ்மேடு லாஸ் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை சட்டங்களாக வைத்துக்கொள்ளக்கூடிய தேவை இன்னும் 50-100 ஆண்டுகளுக்கு தேவை. மிக நிச்சயமாக இன்னைக்கு SRB ஆஃப் இந்தியா இல்லைன்னா எத்தனை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் பாஜகவிடம் குறிப்பாக மோடி அரசால் கலைக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம நினைச்சே பார்க்க முடியாத இடத்துக்கு இருக்குல்ல. எத்தனை முறை கலைக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அச்சத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இதுதான் சிஜிஐ குறிப்பிடும்போது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வேணும், அது அட்வென்ச்சரிசமாக மாறிடக்கூடாது. நீதிபதிகளும் அதே போல் பப்ளிக் ஒப்பீனியனை நீங்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான இல்லை. அவர் ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை பற்றி சொல்லக்குள்ள அவர் கொஞ்சம் காஷியஸாக தான் சொல்லியிருக்கார். நீங்கள் புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சிட வேண்டாம், அது அட்வென்ச்சரிசம் வேண்டாம். இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கம் செய்ய தவறும்போது நீதித்துறையே தன்னை அரசாங்கமாக மாற்றிக்கொண்டு அந்த மக்களுக்கு தேவையானதை கொடுங்க, அதில் போய் புதுமையை புகுத்த வேண்டாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கி இந்திய உச்ச நீதிமன்றம் சரியான திசையில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றமாக இன்று நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சார். தன்கட்டை தொடங்கணும், நான் தன்கட்டே முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தன்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஆன பிறகு ராஜ்யசபாவில் பேசும்போது அதை ஃபஸ்ட்டு செஷன்லேயே நினைக்கிறேன், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு நீங்கள் எப்படி சரின்னு சொல்ல முடியும், அந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் எங்களை கட்டுப்படுத்துறீங்க, நாடாளுமன்றத்தினுடைய சுப்ரீமசியை சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் அவர் கடுமையாக பேசுகிறார். இன்றைக்கி வரைக்கும் அதை அவர் திரும்ப திரும்ப பேசி கொண்டு இருக்கிறார். இதுக்கு கடந்த ஒரு 3-4 சிஜிஐஸாக இருந்தாலும் அது ஒரு நார்த் ஸ்டாராக இன்றைக்கு வரைக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் தீர்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரில் கை வைக்கணுங்கிறது பாஜகவினுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. அந்த சர்ச்சைக்கு நம்ம நீதிபதி பிஆர் கவாய், தலைமை நீதியரசர் பிஆர் கவாய் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். பாராளுமன்றம் அதிகாரம் மிக்கது, பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் என்பது தவறு, ஒன்லி கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தான் பாராளுமன்றமோ நீதித்துறையோ அரசு நிர்வாகமோ இருக்குது. அதனால் நீங்கள் பாராளுமன்றம் சுப்ரீம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் தவறாக ஒன்றை செய்தால் அது சரி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் நீங்கள் செயல்பட முடியாது. ஆமாம், அது அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது, அதுக்கு தான் அதிகாரம், அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் செயல்படணும். அதுக்கு உட்பட்டு செயல்படவில்லை என்றால் வாட்ச் டாக், கான்ஸ்டியூஷன் வாட்ச் டாக் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தலையிடும். அந்த தலையிடக்குள்ளே நீங்கள் பாராளுமன்றம் மேலானதுங்கிறதுக்கே வேலை இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். அதனால் எத்தனை 100 தன்கர் வந்தாலும் நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்களுடைய தீர்ப்புகளை எதுவுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு இல்லை, நம்ம இந்திய நீதிமன்றங்களை பொறுத்தவரை இது சுதந்திரமான நீதித்துறையை கொண்டிருக்குங்கிறதுக்கு சர்வ வல்லமை பொருந்திய இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோதே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு பெஞ்சு சொன்ன ஊர் இந்தியா. அதனால் இந்த தன்கர் என்ன, இந்திரா காந்தியோட தன்கர் என்ன அதிகாரம் மிக்கவரா, இல்லை ஆளுமை மிக்கவரா, இல்லை மக்கள் செல்வாக்கு உள்ளவரா? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தன்கர்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த தேர்தலையும் நேரடியாக மக்கள்கிட்ட சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதனால் இந்தியாவை பொறுத்தவரை 100 தன்கர்கள் பாராளுமன்றம் மேலானது என்று சொன்னாலும் நான் பிஆர் கவாய் அவருடைய கருத்தோடு தான் ஒத்து போகிறேன். அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தது, எந்த ஒரு பாராளுமன்றமோ அல்லது அரசோ அல்லது நீதித்துறையோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக நடக்க முடியாது. நடந்தால் அதை நீதித்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காரு. சார், ஒரு விரிவான உரையாடல், பல விஷயங்கள் சட்டம் சார்ந்த நுணுக்கமான பார்வை, உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.